ஏம்மா ஓனர் பொண்டாட்டி, யார் இந்த பக்கம் வந்தாளா? என்ன ஒண்ணும் பேச மாட்டா? அடி ஒன்ன தாண்டி கேக்குறேன், காது கேட்கலையா? பொடி செவுட்டு முதேவி. ஏண்டி நான் நாய் மாதிரி கத்திட்டு இருக்கேன், எருமை மாதிரி உட்காந்துருக்கேன். இப்பதான்டா ஓனர் உண்மையை பேசிருக்கான். யோ, என்ன பிரச்சனை உனக்கு? ஏண்டி நான் என்ன கேவிட்டு இருக்கேன், காது கேட்கல உனக்கு? எனக்கு காது நல்லா. அவளுக்கு உண்மையா காது கேட்கல, நானும் கத்தி கத்தி பார்த்துட்டேன். ஏண்டி என்னடி ஆச்சு காதுக்கு? டாக்டரை போய் பாரியா? ஓனரே, நல்லா தெரிஞ்சு போச்சு காது கேட்கலன்னு. சீக்கிரம் டாக்டர்கிட்ட கூட்டு போயா. இப்ப எங்கடா போய் டாக்டரை பாக்குறது? நம்ம ஊரு டாக்டர் ரோட்ல போறாங்க, சீக்கிரம் ஓடு ஓனரே. இதோ போறேன்டா. யோ நில்லியா, எங்கயா போற? டாக்டர் நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, உங்களை தான் பாக்குறேன், நில்லுங்க. ஏன் அப்படி ஓடி வர? டாக்டர் என் பொண்டாட்டி காது கேட்கல. டாக்டர் என் பொண்டாட்டி காது கேட்கல. ஏயா கத்துற? எனக்கு காது நல்லா கேக்குயா. மன்னிச்சிருங்க டாக்டர். உன் பொண்டாட்டி எங்கயா? அவ வீட்லயே இருக்கா டாக்டர்மா. அவளை விட்டுட்டு நீ மட்டும் ஏன் இங்க வந்த? இல்ல டாக்டர், அவளுக்கு காது கேட்கல. இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவா. அதனால அவ காதுல கேட்காத மாதிரி அவ காதுலனா பொறுமையா சொல்லணும். அதனால என் காதுல. யோ யோ நிறுத்தியா? சரிங்க. இரியா, மருந்து எழுதி கொடுக்குறேன். என்ன பேனா எழுதல? இந்தா இத புடியா. என்ன டாக்டர் ஒண்ணுமே புரியல. யோ, அது பேனா எழுதலன்னு கிறுக்கி பார்த்து தூக்கி போடியா. எல்லா இடத்தும் ஒரே மாதிரி தான், நாங்க என்ன பண்றது? சரியா, எழுத வேற பேனா இல்ல. நீ என்ன பண்ற? உன் பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டு நேரா ஹாஸ்பிட்டல் வந்துரு. சரிங்க டாக்டர். அப்புறம் வரும்போது அவளுக்கு எவ்வளவு தூரத்துல இருந்து காது கேட்காதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாயா. சரிங்க. ஓனரே, என்னாச்சு? டாக்டர்கிட்ட பேசிட்டேன்டா. அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவளுக்கு எவ்வளவு தூரத்துல இருந்து காது கேட்கலன்னு செக் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதை எப்படா செக் பண்றது? அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். சொல்லுடி. முதல்ல போய் ஓனர் பொண்டாட்டியை கூப்பிட்டு வாயா. ஓனர் பொண்டாட்டியா? அவ ஏன் பொண்டாட்டிடி? சாரி ஓனரே, பழக்க தோஷத்துல வந்துருச்சு. சரி சரி. இவளை கூப்பிட்டு வந்துட்டேன், எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லுடி. ஓனரே, உன் பொண்டாட்டி இங்கே இருக்கட்டும். சரி. நீ ஒரு 50 அடி தூரத்துல நின்னு இவகிட்ட ஏதாவது பேசு. அவ பதில் சொல்லலனா 40 அடியில வந்து பேசு. அப்பவும் பதில் சொல்லலனா 30 அடி 20 அடி 10 அடின்னு கிட்ட வந்து பேசு. அவ எப்ப உன் கேள்விக்கு பதில் சொல்றாளோ அதுதான் அவளுக்கு காது கேட்கிற தூரம். சூப்பர் ஐடியா அடி. ஆமா, இதெல்லாம் எது